ஹாய் ஆல். இன்னைக்கு கிளாஸ் ஒன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னாக்கா, ஒரு டிரைவருக்கு எப்படி டிரைவிங் தெரியணுமோ, ஒரு பைலட்க்கு எப்படி ஃப்ளைட் ஓட்டுறது தெரியணுமோ, அந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங்க்கு நம்மளோட இன்ச் டேப் பத்தி கம்ப்ளீட்டா தெரியணும். ஏன் தெரியணும்னா, இந்த இன்ச் டேப் வச்சு தான் நம்ம வந்துட்டு எல்லா கார்மெண்ட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போறோம். மார்க்கிங் பண்ண போறோம். டிராஃப்டிங் பண்ண போறோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எது தேவை? இப்போ இந்த இன்ச் டேப் பத்தி நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளாஸ்ல. வாங்க போலாம். ஸோ இதுதான் நம்மளோட இன்ச் டேப். இது எந்த கலர்ல நீங்க வாங்குனாலும் பிரச்சனை இல்ல. எது வாங்குனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க பார்க்க வேண்டியது ஒரே விஷயம் தான். இன்ச்சஸோ, சென்டிமீட்டர்ஸோ ஒரே பக்கம் இருக்கணும். அதாவது இங்க 1 இன்ச்சஸ் இருக்குன்னா, இங்க 1 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். சில டேப்புங்கள்ல அது இருக்காது. அதனால பார்த்து நீங்க வாங்கும்போது முன்னாடி இன்ச்சஸ், பின்னாடி சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட மெயின் பாயிண்ட். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்ச் டேப்ல கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்ச் டேப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே கிளீனா தெரியும். இங்க 1லேருந்து கொஞ்சம் ஹைட் ஆயிருக்கு. ஏன்னா, அந்த ஸ்டீல் போட்டுக்கிறதுனால. அதனால நம்ம இது விட்டுடலாம். இந்த 1லேருந்து 2க்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 1 பெரிய ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா இங்க. இங்க பாருங்க ஒரு பெரிய லைன் இருக்கா? ஸோ இப்போ கவுண்ட் பண்ணா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது 1 இன்ச்ல எவ்வளோ லைன்ஸ் இருக்கு? 8 லைன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ 1 இன்ச்ல எவ்வளோ லைன்ஸ் இருக்கு? 8 லைன்ஸ் இருக்கு. அதாவது இதில. இப்போ நீங்க இந்த 2 to 3 கவுண்ட் பண்ணாலும் அதே தான் இருக்கும். பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. புரிஞ்சுச்சா? ஸோ மொத்தமா எவ்வளோ லைன்ஸ் இருக்கு நம்மளுக்கு? 8 லைன்ஸ் இருக்கு 1 இன்ச்ல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு டேப்பும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு டைப்பும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டைப்பும் காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு அப்போ புரிய வரும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது இன்ச்சஸ். இங்கே எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இன்ச்சஸ். இந்த பக்கம் இருக்கிறது சென்டிமீட்டர்ஸ். ஓகே. இப்போ கவுண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு லைன்ஸ் மறைஞ்சு இருக்கிறதுனால, நம்ம 1க்கு அப்புறம் இருக்கிற லைன்ஸை கவுண்ட் பண்ணலாம். ஸோ 1 இந்த பெரிய லைனை விட்டுட்டு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ எவ்வளோ லைன்ஸ் இருக்கு? 8 லைன்ஸ் இருக்கு. 1 இன்ச்ல எவ்வளோ லைன்ஸ் இருக்கு? 8 லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? சில டேப்புங்கள்ல 16 லைன்ஸ் இருக்கும். குட்டியா 16 லைன்ஸ் இருக்கும். சில டேப்புங்கள்ல 16 லைன்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி நீங்க பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் தான் நிறைய இதில் இருக்கும். 1 இன்ச்னா ஒரு சர்க்கிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ ஹாஃப் இன்ச்னா இந்த 1 இன்ச்ல எவ்வளோ லைன்ஸ் இருக்கு? 8 லைன்ஸ் இருக்கு. ஒன் இன்ச்ல எவ்வளோ லைன்ஸ் இருக்கு? 8 லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ஹாஃப் இன்ச்ல அதாவது ஒரு சர்க்கிளில் பாதி. அப்போ எவ்வளோ லைன் இருக்கும்? இங்கே 4 லைன்ஸ் இருக்கும். இங்கே 4 லைன்ஸ் இருக்கும். இங்கே மொத்தமாக 8 லைன்ஸ் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ லைன்ஸ் இருக்கும்? 4 லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது ஹாஃப் இன்ச் இல்லைன்னா 0.50 இன்ச் கூட நம்ம சொல்லலாம். ஓகே. 0.50 இன்ச் இல்லைன்னா ஹாஃப் இன்ச். காட் இட்? எவ்வளோ லைன்ஸ் இருக்கும்? 4 லைன்ஸ் இருக்கும். அதுவே நம்ம 0.25 inch ஆர் 1/4. அதாவது ஒரு சர்க்கிளில் 4 டிவிஷன் பண்ணிங்கன்னா இதுதான் 1/4. அப்போ எவ்வளோ லைன் இருக்கணும்? 2, 2, 2, 2. 2 + 2 4, 4 + 2 8, 6, 6 + 2 8. அப்போ மொத்தமாக எவ்வளோ லைன் இருக்கு? 8 லைன்ஸ் இருக்கு. ஸோ ஸோ 0.25 இன்ச்சில் இல்லை குவார்ட்டர் இன்ச் 1/4ல எவ்வளோ லைன்ஸ் இருக்கும்? 2 லைன்ஸ். புரிஞ்சிச்சா? இது கிளியராக புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ 1 இன்ச்சில் நம்மளுக்கு 8 லைன் இருக்கும். 0.5 அதாவது ஹாஃப் இன்ச்சில் 4 லைன் இருக்கும். அதுக்கப்புறம் 1.25 அதாவது 0.25 ஆர்
1/4 இன்ச்சில் வந்துட்டு 2 லைன்ஸ் இருக்கும். கிளியரா? ஸோ அது வந்துட்டு 4 பார்ட்டிஷன். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு அதுவே டேப்பில் காட்ட போகிறேன். இன்ச்சை வந்துட்டு நம்ம INCHன்ட்டு எழுதலாம், இல்லைனாக்கா ஒரு டபுள் கோட்டட் அதுவும் எழுதலாம். ஸோ 1 போட்டுட்டு இங்கே மேலே போட்டால் 1 இன்ச், 2 போட்டு இங்கே போட்டால் 2 இன்ச், 3 போட்டு இப்படி போட்டால் 3.5 இன்ச். புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சில டேப்புங்களில் 16 லைன்ஸ் இருக்கும். 16 லைன்ஸ் இன் 1 இன்ச். இங்கே பாருங்க, இங்கேருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, ஸோ இது 1 இன்ச்சில் 16 லைன்ஸ் இருக்கும். சிலதில் 8 லைன்ஸும் இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்கா, இது வந்துட்டு 1/2 இன்ச். ஓகேங்களா, இது வந்துட்டு 1/2 இன்ச். இப்போது இதுக்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்கா, இது வந்துட்டு 0.25 இன்ச். ஸோ 0.25 இன்ச், 1/2 இன்ச், 0.75 இன்ச், ஏன்னா இங்கே ஒரு குட்டி பெரிய லைன் இருக்குது, அப்புறம் 1 இன்ச். ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அதாவது 1 2 3 ஒரு 3 லைன்ஸுக்கு அப்புறம் 0.25, அதுக்கப்புறம் 3 லைன்ஸுக்கு அப்புறம் 0.5, அதுக்கப்புறம் 3 லைன்ஸுக்கு அப்புறம் 0.75, அதுக்கப்புறம் 3 லைன்ஸுக்கு அப்புறமா 1 இன்ச். ஓகே, ஸோ லைக் ஐ செட் 1 இன்ச்சுனாக்கா ஒரு ஃபுல் சர்க்கிள் இல்லை ஒரு ஃபுல் ஆப்பிள்ன்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ச் டேப்பில் இங்கேருந்து, அதாவது அந்த மெட்டல்டு பார்த்தோம் இல்லையா, அதோ இந்த மெட்டல்டு இங்கேருந்து 1 வரலோ 1 இன்ச், இந்த மெட்டல்லேருந்து 2 வரலோ 2 இன்ச், மெட்டல்லேருந்து 3 வரலோ 3 இன்ச், அப்படி தான் நம்மளுக்கு போகும். புரிஞ்சிச்சா? ஸோ இன்ச்சஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த அக்கார்டிங் டு திஸ் டேப் இதில் நான் சொன்ன மாதிரி 8 லைன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 16 லைன்ஸ். ஸோ 16 லைன்ஸில் ஹாஃப் எவ்வளோ? 8. அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இன்ச் டேப்பில் 8 லைன்ஸ் இருக்குது. அப்போ 8 லைன்ஸில் ஹாஃப் எவ்வளோ? 4. ஸோ நம்மக்கிட்ட எந்த இன்ச் டேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட கேல்குலேஷன்ஸை வச்சுக்கணும். ஸோ இப்போ ஹாஃப் இன்ச்சில் இங்கே 8 இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு பெரிய லைன் இருக்கா, அதுதான் ஹாஃப் இன்ச். ஸோ இது 1க்கு அப்புறம் இங்கே வந்துச்சுன்னா இது 1.5 இன்ச். ஓகே, ஸோ நம்ம பார்த்த மாதிரி நம்மக்கிட்ட இப்போது அக்கார்டிங் டு திஸ் பிக்சர் நான் சொன்ன மாதிரி இதில் 16 லைன்ஸ் இருக்குது. அப்போ 16 லைன்ஸ்னாக்கா 16 வந்துட்டு 1 இன்ச், அதாவது ஃபுல் சர்க்கிள். அதுவே நான் வந்துட்டு ஹாஃப் இன்ச், 1 inch is 16 lines, அதாவது ஃபுல் சர்க்கிள். அப்போது ஹாஃப் இன்ச் வந்துட்டு 16ல் பாதி எவ்வளோ? 8 லைன்ஸ், அதாவது சர்க்கிளில் பாதி பண்ணுறோம். கரெக்ட்? அடுத்தது 1/4, அதாவது 4, 16 divided by 4. அப்போது நம்மளுக்கு வந்துட்டு 4 டிவைட் பண்ணும் சர்க்கிளை. அப்போது 4 4 4 4, அதாவது 4 + 4 8, 8 + 4 12, 12 + 8 16. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டேப் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளியரா? இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த நோட்ஸில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் பாரு. ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற டேப்பில் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த மெட்டல்லேருந்து இங்கே டார்க்காக ஃபுல்லாக ஒரு லைன் இருக்குல்ல, அது வரலும் 1 இன்ச். இந்த மெட்டல்லேருந்து இங்கே இருக்கிற லைனு அது 2 இன்ச். வேணா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த மெட்டல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஒரு பெரிய லைன் இருக்குது. மெட்டல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பெரிய லைன் இருக்குது, அது 1 இன்ச். மெட்டல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு லைன் இருக்குது, அது 2 இன்ச். மெட்டல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு லைன் இருக்குது, அது 3 இன்ச். ஸோ 1 2 3 இன்ச். ஓகேவா? வந்து 1க்கு அடுத்ததாக ஒரு குட்டியாக லைன் வருதுல டார்க்காக, அது 1.5 இன்ச். அப்படி நான் லைன் கவுண்ட் பண்ணோன்னாக்கா 1க்கு அப்புறமா 4th லைன், 1க்கு அப்புறமா 4th லைன், தட் இஸ் 1.5 இன்ச். 2.5 இன்ச்னா இங்கே மெட்டல்லேருந்து இங்கே ஒரு டார்க் லைன் இருக்குல்ல, இதுதான் 2.5 இன்ச். அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது எத்தனை இன்ச்சஸ்ன்னு பார்த்துக்கணும். ஓகேவா?
கிளியர்? இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு டேப்ல காட்டுறேன். இங்க பாருங்க. இது வந்துட்டு ஜூம் பண்ணியிருக்கிறேன். அதனால உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த மெட்டல் பார்ட்லேருந்து இந்த இடம் 1/2 இன்ச். இந்த இடத்துலேருந்து இந்த மெட்டல் பார்ட்லேருந்து ஓகே, இந்த மெட்டல் பார்ட்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா லைன், அது வந்துட்டு 1/2 இன்ச். அதாவது அக்கார்டிங் டு திஸ் டேப் 8 லைன்ஸ். இது 1/2 இன்ச். அப்போ இங்கேருந்து இங்கேக்கு வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு 2.5 இன்ச் மார்க் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து இந்த லைன் வரல மார்க் பண்ணணும். கிளியரா? இப்போ அதே மாதிரி தான் 1/4 இன்ச்சுக்கும். 1/4 இன்ச்சுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் இதுதான் வந்துட்டு அக்கார்டிங் டு திஸ் டேப். ஏன்னா இதில் 16 லைன்ஸ் இருக்குது, அது மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு 1/4 இன்ச். அப்போ நான் இங்கேருந்து 1.25 சென்டிமீட்டர்ஸ் இல்லை 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ண சொன்னால் இங்கே மார்க் பண்ணணும். 1.25 இன்ச்சஸ், 2.25 இன்ச்சஸ், அந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே போகணும் நம்மளுக்கு எது இருக்குதோ. புரியுதா? இப்போ இது மோஸ்ட்லி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற பிராண்டு, அதனால நான் இதுலேயும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச் இருக்கும், இங்கே எங்கேயோ 0.25 இருக்கும். அப்போது இங்கேருந்து 1க்கு அப்புறமா 1.25 சொன்னால் இது. ஸோ 1.25 இன்ச்சஸ். இங்கேருந்து 2.25 இன்ச்சஸ், 3.25 இன்ச்சஸ், அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணின்னு வரணும். எங்கேருந்து எடுக்கணும் கேல்குலேஷன்? இங்கேருந்து. புரியுதா? கிளியர்? ஓகே. ஸோ 1 meter is equal to 100 centimeter or 39.37 inches. இங்கே இது போட்டால் என்னது? இன்ச்சஸ். ஓகே, ஸோ நீங்கள் டேப்பில், இப்போ டேப்பில் இந்த டேப்லேயே எடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்ச்சஸ் வந்துட்டு 60 இன்ச்சஸ் வரலும் இருக்கும் டேப்பில். ஓகே, ஸோ 39 இங்கே வருது, இங்கே 39.37, அதாவது 39 இங்கே, 25 இங்கே, அப்புறம் ஒரு லைன் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா எக்ஸாக்டாக 100 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அதாவது 39.37 இன்ச்சஸ். அப்போது 1/2 மீட்டர் எவ்வளோ? 50 சென்டிமீட்டர்ஸ், அதாவது 19.5 இன்ச்சஸ். அப்புறம் 3/4 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 75 சென்டிமீட்டர், which is 29.5 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கேன், இங்கே இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கு. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் ஆர், இங்கே டேஷ் போடுறல அது வந்துட்டு ஆர். ஓகேவா? 9/3/4 இன்ச். புரிஞ்சிச்சா? 1/2 மீட்டர் வந்துட்டு 50 சென்டிமீட்டர், அதாவது இங்கே ஓகே இங்கே இருக்க பார்த்தீங்களா 50, இது நம்ம அப்படியே திருப்பினாக்கா 19.5. ஓகே, 19.5 மேலே ஒரு லைன், ஒரு 19.5. ஓகே, நெக்ஸ்ட் 75 சென்டிமீட்டர். 75 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. 75 சென்டிமீட்டர் அப்படியே திருப்பினாக்கா 29.5, which we have written here. அப்புறம் 1/4 மீட்டர். 1/4 மீட்டர்னா 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. இதை அப்படியே திருப்பினாக்கா 9.34, அதாவது இங்கேருந்து நம்ம இப்படி பின்னாடி வந்தாக்கா 9.75க்கு மேலே ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட் வருது, அதனால 9.34, 9.75 நம்ம மெஷர்மெண்ட் வச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபீட். இப்போ 1 feet is equal to 31 centimeter. 1 feet is equal to 31 centimeter.
அப்போ 1 இன்ச்ல எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கு? 2.5 சென்டிமீட்டர்ஸ். அரவுண்ட் 2.5 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்கு. 1 இன்ச்ச நீங்க அப்படியே திருப்புனா கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ 1 இன்ச்ச நம்ம அப்படியே திருப்புனாக்கா 2.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு மீட்டர், சென்டிமீட்டர், ஃபீட், இன்ச்சஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? பண்ணீங்கன்னா குயிக்காக ரீகேப் பண்ணிடலாம். ஜோதி பிராண்ட் 8 lines in 1 inch, 4 lines in 0.50 inch, 2 lines in 0.25 inch. ஓகே. பேசிக்காக இவ்வளோ தான் நமக்கு தெரிய வேண்டியது. ஓகே. இப்போ நம்ம இன்ச் டேப் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்த கிளாஸில் நம்ம ஃபேப்ரிக் எப்படி நம்ம பார்க்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. பை பாய்.